ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்போஸ்தலர். இவர் பேர் யாக்கோப்பு. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஜான். ஸோ ஜானோட பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வந்து ஜீசஸோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், எப்படியெல்லாம் வந்து இயேசுவை பற்றி உலகம் பூரா எப்படி வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்தார், இல்லை மக்களோட மக்களை என்னென்னலாம் தொண்டு செய்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். ஸோ இந்த ஜான் பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மீனவ கம்யூனிட்டி, அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான். ஸோ இவருடைய பிரதர் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ். ஸோ ஜான் அண்ட் ஜேம்ஸ் 2 பேருமே பிரதர்ஸ். இவங்களுடைய அப்பா பார்த்திங்க அப்படின்னா செபத்தேயுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய அம்மா வந்து சாலம் இல்லை சாலோமி அப்படின்னு சொல்லுவாங்க, சாலம். ஸோ இந்த அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜான் யாக்கோப்பினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, சாலோம். அந்த சாலோம் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜீசஸ் இருக்காங்க இல்லையா, ஜீசஸோடைய அம்மா யார், மேரி. அந்த மேரியோட சிஸ்டர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சாலோம். ஓகே. ஸோ அப்போ ஜீசஸோட கசின் பிரதர்ஸ் தான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜான் அண்ட் ஜேம்ஸ், அதாவது யாக்கோப்பு மற்றும் யோவான். இவர்கள் இருவரும் அவருடைய சகோதரர்கள், அதாவது பெரியம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது சின்னம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கசின்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க தான் ஜான் அண்ட் ஜேம்ஸ் வித் ஜீசஸ். ஓகே. ஸோ இயேசுவினுடைய ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இறைவனோட உறவுக்காரர்கள் இருக்கும்போது அவருடைய மகிமைகளை அதீதமாக கண்டிப்பாக ரிலேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு, யாக்கோப்பு எப்படி ஜீசஸுடைய மிகப்பெரிய ஒரு சீடராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த யாக்கோப்பு, அதாவது ஜான், அவர் இருக்கிற காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா, அவர் எந்த ஒரு வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னா ஜூவிஷ், யூதர்கள் கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ இப்போ இவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூதர்கள் மற்றும் சமாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு பிரிவு இருக்குது. ஸோ இந்த பிளவானது இயேசுவின் முன்னாடி வருது. அதாவது ஜீசஸோட இவங்க பிரதர்ஸ் வந்து வாக்கிங் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ சமாரியர்கள்னு சொல்லுவாங்க, சமாரிட்டன்ஸ். அந்த சமாரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கிண்டல் டீசிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜீசஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு ஜான், யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாக்கோப்பும் அவருடைய பிரதர் யோவானும் சேர்ந்து, ஆண்டவரே உங்களை பற்றி பழித்துரைக்கிறாங்க, உடனே சொல்லுங்கள், இவங்க மேலே வந்து நெருப்பு, அதாவது நெருப்பு இல்லை, வானத்தை உண்டாக்கி இடியை உண்டு பண்ணிடுவோம், இவங்களெல்லாம் ஃபயர் பண்ணிடுவோம், அழிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, அவங்க பக்கம் திரும்பி அந்த பிரதர்ஸை கொஞ்சம் கோபமாக, அந்த மாதிரி யாரையுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நெருடலோட கடிந்து கொள்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நாடு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஹெரோய்ட், அதாவது ஏரோது மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரோது மன்னன் என்ன பண்ணுறாரு, அவங்க வாழ்ந்த காலகட்டமெல்லாம் மன்னருடைய கண்ட்ரோல் தான், மோனார்கி ஆட்சி தான் நடக்கும். ஸோ அப்போ ஏரோது மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே யாக்கோப்பு இருக்க இல்லையா, யாக்கோப்பை வந்து தன்னுடைய வாளால் தலையை வெட்டிடுறாரு. ஸோ முதலாக இரத்த சாட்சியாக இறைவனுக்கு நான் தான் இறைவனை முதல் சீடர், அதாவது என்னுடைய இரத்தத்தை நான் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரத்த சாட்சியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜான் அப்படிங்கிறவர் தான். ஸோ யாக்கோப்பை யார் கொன்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்நாட்டு மன்னன் ஏரோது அப்படின்னா அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங்கில் போயிட்டுருக்காரு. ஸோ உடனே இந்த பிரச்சனை, சாமாரியர்கள் மற்றும் யூதர்களுக்கு இடையில் பிரச்சனை நடக்கும்போது தன்னுடைய வாளால் யோவான், யாக்கோப், ஜான் இருக்கார் இல்லையா, ஜானுடைய தலையை வந்து வெட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏரோது மன்னன். ஸோ இவர் தான் ஜீசஸுடைய முதல் சீடர், நெருங்கிய உறவினர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இவருடைய அடுத்தடுத்த அதிசயங்கள், இவருடைய பிரதர் யோவான் செய்த அதிசயங்கள், இன்னும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி.